ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி வித்தியாசமான ஒரு பாலக்கீரை ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு ஒரு வானலியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கிறதுக்குள்ளே சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 2 வரமிளகாய் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுவும் நான் சின்ன வெங்காயம், கருவேப்பிலை கூடவே நல்லா வணக்கி விட்டுட்டு வரமிளகாய் ஒரு 2 வரமிளகாய் இது கூட சேர்த்திக்கிறேன். நல்லா அப்படியே வணக்கி விட்டுக்கலாம். நல்லா ஓரளவுக்கு அது சுருண்டு வர்ற டைமில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பசலைக்கீரை இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கலாம். ஸோ இந்த கீரை நிறைய தண்ணி விடும். அதனால் தண்ணியே இல்லாமல் கொஞ்சமாக தேவைப்பட்ட உப்பு போட்டு நல்லா வேகட்டும். பாதி அளவுக்கு அப்படியே குறைஞ்சி அந்த கலர் மாதிரி கீரை குக் ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி முட்டை ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 5 முட்டை, ஒரு பஞ்ச் கீரைக்கு 5 முட்டை ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஓரளவுக்கு குக்காகி அந்த எக்கோட ஒயிட் குக்காகி வர்ற டைமில் கொஞ்சமாக அப்படியே நகர்த்தி விட்டுடலாம். நல்லா போட்டு கிண்டிடக்கூடாது, அப்புறம் ஒரு மாதிரி பச்சை வாசம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ லைட்டாக கலந்து விட்டுட்டு நல்லா அது தண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த கீரையோட தண்டிலிருந்து இந்த முட்டை ஊற்றுனதுக்கப்புறமா மறுபடியும் தண்ணி ரிலீஸ் ஆகும். அதை ஹையில் வச்சு லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடலாம். கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம், உப்பும் சேர்த்திக்கலாம். ஸோ இந்த பாலக்கீரை நீங்கள் முட்டையோடு செஞ்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி எல்லாம் இல்லாத வரைக்கும் ஹையில் வச்சு கலந்து விடணும். சுத்தமாக தண்ணி வற்றுனதுக்கப்புறமா நம்ம இதை அப்படியே சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான். சப்பாத்திக்கு கூட நீங்கள் வச்சு ரோலாக யூஸ் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் சஜஷன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.